அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியல் ஒரு 2 பாடங்களிலிருந்து 20 வினாக்கள் இந்த மாதிரி வினாத்தாளில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. எந்தெந்த பாடங்களிலிருந்து இந்த மாதிரி வினாத்தாள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 8ஆம் வகுப்பு அறிவியலில் அணு அமைப்பு அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு 13 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 7ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்திலிருந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு 7 வினாக்களும் மொத்தம் 20 வினாக்கள் இந்த மாதிரி வினாத்தாளில் இருக்குது. இந்த 20 வினாக்களின் விடைகள் மட்டுமல்லாமல் கூடுமான வரைக்கும் அதிகப்படியான வினாக்களின் விடைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி எண் 61 ஒரு 4 அணு மாதிரி அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட படங்களுள் எப்படமானது தாம்சன் அணு மாதிரியை குறிக்கிறது? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஜே தாம்சன் 1904ஆம் ஆண்டு அணுக் கொள்கையை வெளியிட்டார். அந்த அணுக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணுவின் வடிவமானது 10⁻⁻10 மீட்டர் ஆரமுள்ள கோளத்தை ஒத்துள்ளது என தாம்சன் கருதினார். எதிர்மின் சுமையுடைய துகள்கள் நேர்மின் சுமையுடைய கோளத்தில் புதைந்து காணப்படுகின்றன. எனவேதான் ஒரு அணுவானது நடுநிலை தன்மையுடன் உள்ளது என்றும் தாம்சன் கருதினார். தாம்சனின் இந்த அணு மாதிரியானது ஃப்ளம் புட்டிங் அல்லது தர்பூசணி பழ மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்களாகவும் அதில் உள்ள சிவப்பு நிற சதை பகுதியானது நேர்மின் சுமையுள்ள புரோட்டான்களாகவும் கருதப்படுகின்றன. இந்த 4 படங்களில் தாம்சனின் அணு மாதிரி இ இந்த படம் தான். இ 4வது ஆப்ஷனில் இருக்குது. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன், புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன், நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். கேள்வி எண் 62 கூற்றை ஆராய்க. கூற்று ஓர் அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை மட்டுமே சார்ந்தது. இந்த கூற்று சரி. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நிறையெண் என்பது அணுக்கருவினுள் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமமாகும். காரணம், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையை காட்டிலும் எலக்ட்ரான்களின் நிறை மிக மிக குறைவு. காரணமும் சரி. ஆகவே கூற்று மற்றும் காரணம் சரி. சரியான விடை ஆப்ஷன் 1. நமக்கு புத்தகத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும்போது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. அதனால தான் நமக்கு காரணத்தில் எலக்ட்ரான்களின் நிறை மிக மிக குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணமும் சரி. கேள்வி எண் 63 புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் ஆகிய ஹைட்ரஜனின் 3 அணுக்களும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கு காரணம், முதல்ல ஐசோடோப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றிருந்தால் அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. பாருங்கள், அணு எண் Z 1 1 1ன்னு மிக சரியாக இருக்குது. ஆனால் நிறை எண் வித்தியாசப்படுது. அப்படின்னா இவை 3ம் ஐசோடோப்புகள் என அழைக்கப்படலாம். காரணம் அதுதான், அவை ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருக்கும். ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஒரே அணு எண் வெவ்வேறு நிறை எண். சரியான விடை ஆப்ஷன் 2. முதல் ஆப்ஷனில் பாருங்கள், ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் பெற்றிருந்தால் அவை ஐசோபார்கள் என அழைக்கப்படும். ஐசோபார்களுக்கான எடுத்துக்காட்டு கால்சியம் ஆர்கான் சொல்லலாம். கேள்வி எண் 64 நியூக்ளியான்கள் என்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். ஆப்ஷன் 4. நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை. ஹைட்ரஜனில் அதுவும் புரோட்டியம் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன. புரோட்டியம் அணுக்கருக்குள் மட்டும் நியூட்ரான்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அணுக்கருவினுள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எனப்படும் 2 வகையான துகள்கள் காணப்படுகின்றன. அந்த 2 வகையான துகள்கள் தான் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றது. கேள்வி எண் 65 கால்வாய் கதிர்கள் என அழைக்கப்படுபவை. எளிமையானது தான், ஆனோடு கதிர்கள். ஆப்ஷன் 1. நேர்மின் வாய்க்கதிர்கள்
ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் எல்லாம் ஒன்று தான். நேர்மின்வாய் கதிர்கள் நேர் மின்னூட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை. நேர்மின் வாயிலிருந்து வெளிவரதுனால இது நேர்மின் வாய் கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள், ஆனோடு கதிர்கள்னு சொன்னோம். இதுவே எதிர்மின் வாயிலிருந்து வெளிவரும் கதிர்களை கேதோடு கதிர்கள் அல்லது எதிர்மின் வாய் கதிர்கள் என அழைக்கப்படும். கேதோடு கதிர்கள் அப்படிங்கிறது எலக்ட்ரான்கள். கேள்வி எண் 66 பொறுத்துக. புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன். நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அணுக்கரு எர்னஸ்ட் ரூதர்போர்டு. தாம்சனின் அணுக்கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்திருக்கும். அதற்கப்புறம் எர்னஸ்ட் ரூதர்போர்டு தங்கத்தகட்டினை கொண்டு ஒரு சோதனை நடத்தியிருப்பார். ரூதர்போர்டின் அணுக்கொள்கைகளில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அணுவின் மையத்தில் உள்ள அணுக்கருவானது நேர்மின் தன்மை கொண்டதாக உள்ளது. அதனால தான் அணுக்கரு எர்னஸ்ட் ரூதர்போர்டு. சரியான விடை ஆப்ஷன் 3. டால்டனின் அணு மாதிரி 1803, தாம்சனின் அணு மாதிரி 1897, ரூதர்போர்டின் அணு மாதிரி 1911. கேள்வி எண் 67 கால்சியம் மற்றும் ஆர்கான் என்பவை ஐசோபார்கள். முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த இரண்டும் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் பெற்றிருக்கும். அவை ஐசோபார்கள் என அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 68 பின்வருவனவற்றுள் சரியாக சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டை தேர்வு செய்க. சரியான விடை ஆப்ஷன் 3. இவை இரண்டும் வேதி வினையில் ஈடுபடக்கூடிய பொருட்கள். ஆகவே இவை வினைபடு பொருள்கள் எனவும், உருவாகக்கூடிய பொருள்கள் இவை வினை விளைபொருள்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஒரு சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் மட்டுமே நிறையும் சமமாக இருக்க முடியும். வலது புறத்துலேயும் சோடியத்தில் 2 அணுக்களும் குளோரினில் 2 அணுக்களும் இருக்குது. இதில் 2 முன்னாடி வந்துருச்சுன்னா பொதுவாக சோடியத்திலையும் 2 அணுக்கள், குளோரின்லேயும் 2 அணுக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வேதி சமன்பாடு சமன் செய்யப்பட்டது. வேதிச் சேர்க்கைக்கான விதிகள் 4 இருக்குது. பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, கே லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. பொருண்மை அழியா விதி அப்படின்னாலும் நிறை அழிவின்மை விதி அப்படின்னாலும் 2 ஒன்று தான். 1774 லவாய்சியர் வெளியிட்டார். ஒரு வேதி வினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் பொருண்மை அழியா விதி. மாறா விகித விதி 1779 ஜோசப் ப்ரௌஸ்ட் வெளியிட்டிருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை எப்பொழுதும் 1:8 என்ற விகிதத்தில் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டு. கேள்வி எண் 69 இணைதிறன் கூடு எனப்படுபவை கடைசி எலக்ட்ரான் கூடு. சரியான விடை ஆப்ஷன் 2. இணைதிறனின் வகைகள் நேர்மறை இணைதிறன், எதிர்மறை இணைதிறன். முதல்ல நேர்மறை இணைதிறன் என்னன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதி வினையின் போது இந்த அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் சுமையை பெறுகின்றன. எனவே இவ்வணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை எனப்படுகின்றன. அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதிவினையின் போது இவ்வணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்று எதிர்மின் சுமையை பெறுகின்றன. எனவே இவ்வணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை எனப்படுகின்றன. சோடியம் நேர்மறை இணைதிறனை கொண்டவையாகும். குளோரின் எதிர்மறை இணைதிறனை கொண்டதாகும். கேள்வி எண் 70 கூற்றை ஆராய்க. கூற்று மந்தவாயுக்கள் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை. இது சரி. காரணம் அவை தனது இணைதிறன் கூட்டில் 2 அல்லது 8 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. காரணமும் சரி. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 71 ஒரு அணுவின் வேதிப்பண்புகளை தீர்மானிப்பவை இணைதிறன் எலக்ட்ரான்கள். கேள்வி எண் 72 H2SO4 இது சல்ஃபியூரிக் அமிலம், தமிழில் கந்தக அமிலம். இதில் SO4 2- இன் இணைதிறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 2.
ஒரு சல்பேட் அயனி தொகுப்புடன் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்துள்ளதால் SO4 இணைதிறன் 2 இருக்குது. H2SO4 எதிர் அயனியின் பெயர்கள் சல்ஃபேட், அதாவது SO4, எதிர் அயனியின் வாய்ப்பாடு SO4 இதில் இருக்கிற இணைதிறன் 2. கேள்வி எண் 73 மாறா விகித விதியை கூறியவர் ஜோசப் ப்ரவுஸ்ட். ஆப்ஷன் 1. வருடம் 1779. அடுத்தது 7ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்திலிருந்து வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு 7 மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 74 புறாவின் இருசொல் பெயர் கொலம்பா லிவியா. ஆப்ஷன் 4. காஸ்பார்ட் பாகின் 1623ஆம் ஆண்டு உயிரினங்களை 2 சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். இந்த இரு சொல் பெயரிடும் முறையை 1753ஆம் ஆண்டு கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் செயல்படுத்தினார். இவரே நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இப்போ நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இந்த இரு சொல் பெயரிடுதலில் முதல்ல வர்றது பேரின பெயர், இரண்டாவதாக வர்றது சிற்றின பெயர். இதில் கொலம்பா அப்படிங்கிறது பேரினம், லிவியா அப்படிங்கிறது சிற்றின பெயர். சில உயிரிகளின் அறிவியல் பெயர்கள் அப்படின்னு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. மனிதன் அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ், வெங்காயம் அல்லியம் சட்டைவம், எலி ரேட்டஸ், புறா கொலம்பா லிவியா, புளிய மரம் டேமரிண்டஸ் இண்டிகா. இந்த மாதிரி ஒரு 15 பெயர்களுக்கு மேற்பட்டது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். பொறுத்துக பொது பெயர்களும் அறிவியல் பெயர்களும் கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். மனிதன் அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ், வெங்காயம் அதற்கான அறிவியல் பெயர் அல்லியம் சிபா, வேப்ப மரத்திற்கான அறிவியல் பெயர் அசாடிரேக்டா இண்டிகா, நெல் ஒரைசா சட்டைவா. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 76 இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பார்ட் பாகியான் 1623 அறிமுகப்படுத்தியிருப்பார். கரோலஸ் லின்னேயஸ் செயல்படுத்தியவர் வேற, அறிமுகப்படுத்தியவர் வேற. செயல்படுத்தின வருடம் 1753. கேள்வி எண் 77 பொறுத்துக. இதுலேயும் பொதுப்பெயரும் அறிவியல் பெயரும் கொடுத்துருக்காங்க, சரியாக மேட்ச் பண்ணணும். இஞ்சி அதனுடைய அறிவியல் பெயர் ஜிஞ்சிபர் அவிஷினேல். தேங்காய் அதனுடைய அறிவியல் பெயர் காக்கஸ் நியூசிபெரா. புளியமரம் அவற்றின் அறிவியல் பெயர் டேமரிண்டஸ் இண்டிகா. பப்பாளி அவற்றின் அறிவியல் பெயர் காரிகா பப்பாயா. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 78 பொறுத்துக. அமீபா ஒரு செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டு. ஒரு செல் உயிரியை புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லலாம். அமீபா புரோட்டோசோவா. லியூகோசொலினியா துளை உடலிகள் பல செல்களாலானவை. உடல் முழுவதும் துளைகள் நிறைந்து காணப்படும். முட்களாலான அகச்சட்டகத்தை கொண்டுள்ளது. துளை உடலிகள் அல்லது பொரிபெரா. எக்ஸாம்பிள் லியூகோசொனிலியா ஸ்பாஞ்சில்லா சைகான். அடுத்தது ஹைட்ரா குழி உடலிகளுக்கான எடுத்துக்காட்டு. பல செல் உயிரினங்கள் ஈரடுக்கு உயிரிகள் ஒட்டியோ நீரில் நீந்தியோ மற்றும் தனித்து அல்லது கூட்டமாக காணப்படும். குழியுடலிகள் அல்லது சீலெண்டிரேட்டா. எக்ஸாம்பிள் ஹைட்ரா கடல் சாமந்தி ஜெல்லி மீன்கள் பவளங்கள். கல்லீரல் புழு தட்டைப்புழுக்கான எடுத்துக்காட்டு. தட்டைப்புழுக்கள் அல்லது பிளாட்டிஹெல்மின்தஸ். எக்ஸாம்பிள் பிளானினேரியா கல்லீரல் புழு இரத்தப்புழு நாடாப்புழு சொல்லலாம். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 79 டாக்ஸான் என்பது எதை குறிக்கின்றது? வகைப்பாட்டின் அழகை குறிக்கின்றது. ஆப்ஷன் 2. 5 உலக வகைப்பாட்டு முறை RH விக்டேக்கர் என்பவரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. கேள்வி எண் 80 ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் கரோலஸ் லின்னேயஸ். ஆப்ஷன் 3. மற்றொரு பாடத்தலைப்பிற்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.